ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இதுக்கு தான் அவனை அழைக்கிறதுக்கு வரவே கூடாது. மணி என்ன ஆகுது? இவ்வளோ நேரம் கிளம்பலாம். டேய் மச்சான், டேய் என்னடா பண்ற? கிளம்பிட்டு மச்சான், ரெடிடா வரேன். ஆமா, நீ கிளம்புன. மச்சான் கொஞ்சம் வெயிட் பண்றா, போலாம். என்னடா இவ்வளோ நேரம் அர்ஜென்ட் சொன்னேன், இப்போ வெயிட் பண்ண சொல்கிறேன். ஒன்றும் இல்லை மச்சான், கொஞ்சம் தாகமாக இருக்கு, தண்ணி கொஞ்சம் எடுத்துருவாங்க. சரி இரு, எடுத்துகிட்டு வரேன். டேய் பார்த்தது போதும், புரியுடா? மச்சான் யார் அந்த பொண்ணு? அதுவா, பக்கத்து வீட்டுக்கு வந்த பொண்ணு. மச்சான் அந்த பொண்ணை பார்த்தோன்னே மனசுக்குள்ள அப்படியே 1000 பட்டாம்பூச்சி பறக்குதுடா. பறக்கண்டா, அவன் அப்பங்கார பார்த்தானா உன்னையும் மேலே பறக்க வச்சு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். வா, சும்மா இங்கே வச்சுட்டு போயிறேன். ஏடா, இப்போதான் செமஸ்டர் ஆரம்பிச்சிட்டு மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள எக்ஸாம் வந்துடுச்சு. டேய் டேய், என்னடா காலையிலேருந்து ஒரு மார்க்கமாக இருக்க? என் பிள்ளைய எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா மச்சான். புள்ளையா? என்னடா சொல்ற? யாரு புள்ள? எந்த ஸ்கூல்? என்னடா உளர்ற? அதான்டா காலையில் பார்த்தமே, அந்த புள்ள தான். அடே, காலையில் தாண்டா பார்த்தேன், காலேஜ் போயிட்டு வரதுக்குள்ளே குழந்தை பிறந்துச்சு. ஆமாம் மச்சி. டேய், அந்த புள்ளைய லவ் பண்ணுறியா என்ன? ஆமாம் மச்சி, அப்படி தான் தோணுது. சரி, உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கணும்ல. ஸோ என்னமோ அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனால் கரெக்ட் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன் மச்சான். அது எப்படி கஷ்டம்? அதான் நீ இருக்கேன் மச்சி. அந்த பொண்ணு பின்னாடி போய் எனக்கு வேண்டிக்கிறவங்க தான் சரி. வெயிட் பண்ணி பாரு மச்சி, அந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு. என்னடி இவன் தினமும் வந்து நிக்கிறான்? சீ, சும்மா இருடி. சரி சரி வா. ஹலோ, இவன் உன்னை லவ் பண்ணுறானாங்க? ஐயோ வாடி போவோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்னது? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட இதை கொடுக்கணும், அதான். இந்தாங்க. ஐயோ யாரோ வராங்க. ஓ வச்சு, எனக்கு எப்படியாவது இந்த லெட்டர் கொடுத்துடணும். ஆனால் அது எப்படி கொடுக்குறதுன்னு தான் தெரியல. பேசாமல் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துடலாமா, இல்லை அவகிட்டே கொடுத்துடலாமா? ஐயோ ரெண்டு பேரும் வராங்களே. அவன் பாட்டுக்கு நிக்கட்டும், நீ பேசாம வா. அச்சோ, லெட்டர் போட்டாச்சு. எடு 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 எடு. ஏய் போய் எடுத்துட்டு வாப்பா. நம்ம லெட்டர் கொடுத்து 2 நாள் ஆச்சு, ஒன்றும் ரிப்ளை வரல, பார்க்கவும் முடியல. என்ன பண்ணுறது? ஹலோ, யாரு? நான் தான் தர்ஷு ஃப்ரெண்டு. தர்ஷுவா? அப்படின்னா யாரு? பேரே தெரியாம தான் லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஓ, அந்த பொண்ணு பேர் தர்ஷுவா? ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் சூர்யா. ஆமா, தர்ஷு ஏன் கால் பண்ணல? ஐயோ அவ பயப்படுவா. அப்படியா? சரி, நீங்க உண்மையாவே தர்ஷுவை லவ் பண்றீங்களா?
ஆமாம், தர்ஷு என்ன லவ் பண்ணுதா? அது எனக்கு தெரியலண்ணா. ஓ, ஹலோ, இருக்கீங்களா? இருக்கேன். என்னது? சொன்னா எனக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? லூசு, சொல்லு. நீ என்ன கேட்குறியோ அதை நான் வாங்கி தரேன். சத்தியமா? ப்ராமிஸா? ஓகே, நான் சொல்றேன். எனக்கு தர்ஷியோட பர்த்டே. ஏய், என்ன சொல்கிற? உண்மையாவா? ஆமா. ஓகே, அவன் நம்பர் கொடு. ஐயோ, வேணாம் வேணாம், அவ என்ன திட்டுவா. நீ பர்த்டேன்னு சொல்கிற, நான் விஷ் பண்ணாமல் எப்படி? அண்ணனுக்காக இது கூட பண்ண மாட்டியா? சரி, அனுப்புறேன். ஹாய் தர்ஷு, ஹாப்பி பர்த்டே.